அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இதயம் முரளி படத்தோட விமர்சனம். இதயம் முரளியோட சன் அதர்வாவை தவிர்த்து இதயம் முரளிங்கிற டைட்டிலுக்கு வேறு யார் ஆப்டாக இருப்பா? அருமையாக பிடிச்சி போட்டிருக்காங்க. ஆகாஷ் அவர் தான் டைரக்டரு. உண்மையாகவே ஒரு நல்ல கேரக்டரேஷன் அதர்வாவுக்கு. அதே மாதிரி அதர்வாவுக்கு 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 5 ஜோடிங்க. ஆமாம், ஒரு ட்வின்ஸ் வேறு. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அதர்வா, பிரீத்தி, அது மாதிரி கயாடு லோகர், நட்டி நடராஜ் தான் ஒரு மாமா கேரக்டரில் அதர்வாவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காப்புல. அது மாதிரி தமன் அவரும் நடிச்சிருக்கிறாரு, இல்லை மியூசிக் போட்டது இல்லாமல் நடிச்சும் இருக்கிறாரு. நல்லாவே ஒரு கேரக்டர் டாக்டர் ரோலில் நம்ம அதர்வாவுடைய நண்பராக அசத்தியிருக்காப்புல. நிகாரிகா, ரக்ஷன், டிராவிட், ஏஞ்சலின் சாரி பாருங்கள், இங்கே ஆங்கிலத்தில் படிக்கிறப்போ ஏஞ்சல் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளினே அருமையாக நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு நண்பனின் அதர்வா நண்பரோட லவ்வராக, அப்புறம் மனைவியாக அஞ்சுக்குரியன்னு இருக்காங்க படத்தில். சுதாகர், யாஷா ஸ்ரீ, ஜோனிட்டா, இப்படி நிறைய இளம் பெண்களும் ஆண்களுமா ஒரு அழகான காதல் கதையை கொடுக்க முயற்சித்திருக்கிறாங்க. என்ன ஒன்று இந்த படத்தில்னா, ஆகாஷ் பாஸ்கரன் எடுத்துக்கிட்ட கதை சூப்பர். இந்த மாதிரி கதைகள் நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். சின்ன வயசுலேயே ஸ்கூல் டீச்சரை லவ் பண்ணுறது, அப்புறம் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை பார்த்து அவள் போகிற டியூஷனுக்கு, அவள் போகிற ஷட்டில் கிரவுண்டுக்கு இப்படி பின்தொடர்றது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவள் காதலை சொல்ல வர்றப்போ தகச்சு போய் நிற்கிறது. அந்த காதல் முடியாத சூழலில், முடிவு பெறாத சூழலில் ஸ்கூல் படிப்பு முடிஞ்சு கல்லூரியில் அடி எடுத்து வச்ச பிறகு அங்கே ஒரு காதல், அப்புறம் வேலைக்கு போன பிறகு அங்கே ஒரு காதல், இப்படி நிறைய காதல்கள். அந்த காதலெல்லாம் ஒரு ஃப்ளைட் ட்ராவலில் பகத் பாசில்கிட்ட சொல்லிகிட்டே வராரு இதயம் முரளியாக நடிச்சிருக்கிற நடிகர் முரளியின் மகன் அதர்வா. அதை கேட்டு பகத் பாசில் அப்பப்போ, என்னடா ஒரு சுவாரஸ்யமே இல்லை, முடிஞ்சு போன காதலை பற்றி பேசாதரா, முடிவு பெறாத உனக்கு வெற்றி தந்த காதலை பற்றி பேசு அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி டீச்சரோட உள்ள காதலில் அந்த டீச்சர் கேரக்டர் கிஸ் பண்ணுவாங்க. இவரை ரொம்ப சுட்டி பையனா, சின்ன பையனா, LKG UKG ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி கிஸ் பண்ணுன்னா குழந்தை பிறந்துருன்ற சீனியர் மாணவன் சொல்கிறதை கேட்டு அந்த கேரக்டர் தான் தமனோட கேரக்டர். இவங்களுக்கு முன்னாடி ஸ்கூலை விட்டு வெளியில் போய் டாக்டர் படித்து ஒரு கட்டத்தில் டாக்டராக அவர் திரும்புறது, அவருடைய காதலியாக வர்ற பெண், இப்படி எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நான் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் படத்தில் ஏதோ ஒரு சின்ன நெருடல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஏதோ ஒரு காதலை எடுத்துக்கிட்டு அதை அழுத்தமாக சொல்லி மற்ற காதல்களை திராட்டில் விட்டுருந்தா, காற்றில் பறக்க விட்டு திராட்டில் விட்டுருந்தா அது வேறு மாதிரி. ஆனால் எல்லா காதலையும் அழுத்தமாக சொல்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு காதலும் இதுக்கு என்ன முடிவுன்னு நம்ம யோசிக்கிறப்போ அதெல்லாம் முடிவே இல்லாமல் முடிஞ்சு இன்டர்வலுக்கு அப்புறம் கிளைமாக்ஸ் கிட்ட அந்த கேரக்டர்களெல்லாம் கோத்து வாங்குறப்போ தான் அப்படின்னு தோணுது. ஆனால் அதுவரை ரசிகர்கள் பொறுமையாக இருக்கணும்ல. ஏன்னா இந்த படம் 2 மணி நேரம் 45 நிமிஷம். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கிரிப்பாக இந்த கதையை பண்ணியிருந்தா இன்னும் ஃபேண்டஸியாக, இன்னும் அழகாக இருந்திருக்கும் இதயம் முரளி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம், ரசிக்கலாம். ஏன்னா நம்ம கொடுத்த ஒரு டிக்கெட் காசில் நம்மளை திருச்சியில் ஆரம்பித்து சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து, சென்னையிலேருந்து மதுரை போய், மதுரையிலேருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் சுற்றி காட்டிட்டு வர்ற ஒரு படமாக இருக்குது. அது மாதிரி ஹீரோயின் அந்த பிரீத்தி, அவங்களும் சரி, அவங்க 2 பேருமே, பிரீத்தி பார்த்தீங்கன்னா 2 டூயல் ரோல், அதுவே ஒரு பொயட்டிக்காக இருந்தது. அவங்க 2 பேரும் அக்காளுக்கும் தங்கைக்கும் ஒரே டயத்தில் தலைவன் ஒன்று அங்கேயும் ஒன்று டியூஷன் கிளாஸ்லேயும் ரூட் விடுறது, அப்புறம் அது தெரிஞ்சோடனே வெட்டி தலை குனிகிறதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்புல. எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். இந்த ஜார்ஜ் அப்பா கேரக்டரில் வர்ற ஜார்ஜி, அவங்கலேருந்து எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. என்ன ஒன்றுனா, அதர்வா சில சீன்ஸில் அவன்
முரளியை எதிர்பார்த்தோம்னா அதர்வாவாக தெரிகிறது. அது ஒரு பலவீனம். ஆனால் ஒரு மாதிரி சோர்ந்து இருக்கிறப்ப இதயம் படத்துலேருந்து அவங்க அப்பா நடித்த இதயம் படத்துலேருந்து பொட்டு வைத்த வட்ட நிலா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்போ எல்லாரும் சீட்டோட நுனிக்கு வந்துடுறோம். அந்த மாதிரி சில ஃபேண்டஸியான விஷயங்கள் இன்றைக்கி ரசிகர்கள் எதை விரும்புவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன். என்ன இன்னொன்று கொஞ்சம் அழுத்தமான கதையை சொல்லியிருந்தா இது ஒரு மாடர்ன் வெர்ஷன் ஆட்டோகிராஃபாக தெரிகிறத தவிர்த்துருந்துருக்கலாம் அப்படின்றது தோணுச்சு. அதே நேரம் தமன் நடிப்புலேயும் சரி மியூசிக்லேயும் சரி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. மனோஜ் பரமஹம்சா, சிஹெச் சாய் அப்படின்னு 2 ஒளிப்பதிவாளர்கள் பின் எடுத்துருக்காங்க. ஒளிப்பதிவுலாம் வேறு லெவலில் காசு செலவு பண்ணியிருக்கிறாங்க. பிரதீப் ராகவோட படத்தொகுப்பும் கூட ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட ஷார்ப் பண்ணிக்கலாம். செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அழுத்தம் முன்பாதியில் இல்லை, அதனால் கொஞ்சம் சீன்ஸை முன்பாதியில் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அதே மாதிரி டயலாக்ஸ் அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரமணகிரி வாசம் அருமையாக பண்ணியிருக்கிறாரு டைலாக்கு. அது மாதிரி ஆகாஷ் பாஸ்கரனும் அடிஷ்னல் டைலாக்ஸ், அதெல்லாம் டைலாக்லாம் குறை சொல்லவே முடியாதுங்க. டிராவிட் செல்வம், ஆகாஷ் பாஸ்கரன் டிராவிட் செல்வம் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. விவேக்கோட பாடல்களும் படத்துக்கு பக்கா பலமாக இருந்தது. ஆனாலும் அதர்வா, பிரீத்தி, கயாடு லோகர், நட்டி நடராஜ், தமன், நட்டி நடராஜனோட நடிப்பு சொல்லுங்க பிரமாதமாக. அந்த கேரக்டர் மாமா கேரக்டர்னா ஒரு சரியான மாமாவாக இருக்கார், சரியில்லாத விஷயத்தில் கூட அப்படின்னு தோணுச்சு நமக்கு. ஒரு தாய்மாமன் கூட இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்கங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பேர் இந்த படத்தில் கிடைக்கும். அதர்வாவும் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுது. அது என்னங்கிறத மொத்த படக்குழுவும் புரிஞ்சு இந்த படத்தில் சில சீன்ஸை தூக்கிட்டு சில சீன்ஸை சேர்த்துருந்தால் இந்த இதயம் முரளி இப்போது சிலரது இதயத்தை கவர்ந்துருக்குது, எல்லோரது இதயத்தையும் கவர்ந்துருக்குங்கிறது என்னுடைய கருத்து அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.